அழகே அழகு சரியல்ல டுடே எபிசோடில் மதி இருந்துட்டு தங்கராஜை பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா எங்கள் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சியோட ஃபோனை வாங்கி இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்கு என்ன, இது உங்களுடைய வீடா, இல்லை இது எங்களுடைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு நம்ம எல்லாருமே வந்து மதியை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடி நீங்கள் கூப்பிட்டதுனால ஏதோ போனா போட்டோன்னு நாங்கள் இங்கே எல்லாரும் வந்தால் இங்கே வந்து என் மாப்பிள்ளையை நீ எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவமானப்படுத்தியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருக்கட்டும் விருந்துக்கு வந்தால் சாப்பிட்டுட்டு போகணும். அதை விட்டுட்டு மற்ற எல்லா கதையும் பேசி அடுத்தவங்களை எப்படி காயப்படுத்தணுன்னு உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கிளாஸ்க்கு போயிருக்கீங்களே எங்கேயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மதியோட அப்பா அம்மா இருந்துட்டு வேண்டாம் விடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சம்மந்தி, எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது. மதியத்தான் எங்கள் மூத்த ஆம்பளை பிள்ளையாக நாங்கள் வளர்த்தோம். ரெண்டாவது அது பொட்டை பிள்ளையாக இருந்தாலையும் ஆம்பளை பிள்ளையாக வளர்க்கணும்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அவள் எங்களை மாதிரி இருந்துட்டா, வாய்ப்பூச்சே இருந்துட்டா. அதனால தான் எல்லா தைரியமும் மதிக்கு கொடுத்து நாங்கள் வளர்த்துருக்கோம் சம்மந்தி. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. பாசம் வச்சா அவள் உசுரை கூட அவள் தருவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.